வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தஞ்சாவூர், திருவாரூர் உட்பட 6 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைந்து வரும் புதன்கிழமை இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் வரும் செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் புதன்கிழமை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அவற்றுடன் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலிலும் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் வரும் வியாழனன்று மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குடித்தலையில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்த காட்சிதான் இது. குளித்தலை நகரம் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளான மருதூர், கோட்டைமேடு, ஐயர்மலை, இரும்புதிப்பட்டி, திம்மாசிபுரம், மேட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக கனமழை கொட்டியது. இதேபோன்று நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. நாமக்கல், எருமப்பட்டி, சேந்தமங்கலம், கொல்லிமலை, புதுச்சத்திரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள பகுதி மற்றும் வேலைக்கவுண்டம்பட்டி, மோகனூர் ஆகிய பகுதிகளிலும் மழை பெய்தது. முடிச்சூரில் ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிலையத்தின் எழில்மிகு தோற்றம்தான் இது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்து நிறுத்தம் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் 5 ஏக்கர் பரப்பளவில் 42 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம் அமைக்கப்பட்டது. இதனை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 42.70 கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையத்தையும் முதலமைச்சர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் நேற்று வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு இன்று கடலூர் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்ய உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகளை 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். ஃபெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் பெரும் சேதத்தை சந்தித்தது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு வந்துள்ள 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து பம்பை ஆற்றினையும் பார்வையிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய குழுவினர் வெள்ள சேதங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த வெள்ள பாதிப்பு தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டனர். 2 குழுக்களாக பிரிந்த மத்திய குழுவினர் இருவேல்பட்டு, அரசூர், திருவெண்ணைநல்லூர், வைலாமூர், கருங்காலிப்பட்டு உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். அரங்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தேவனூர், மணம்பூண்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கும் சென்றனர். இதனிடையே கானை பகுதியில் சேற்றில் சிக்கிக் கொண்ட மத்திய குழுவினரின் வாகனத்தை காவல்துறையினர் மீட்டு அனுப்பி வைத்தனர். ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் துறை முதன்மைச் செயலர் அமுதா, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெள்ள சேத இழப்பீடாக 134 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திருக்கோவலூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள், சேதமடைந்த தார் சாலைகள், பாலங்கள் மற்றும் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள் உள்ளிட்டவற்றை மத்திய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. அவர்கள் விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரசாந்த், முழுமையான புள்ளி விவரங்கள் வந்த பின் கூடுதல் நிதி கோரப்படும் என்றார். 134 கோடி கிட்ட நம்ம இப்போ இருக்கிற கணக்கு ஃபுல்லாக நம்ம முழுமையாக இன்னும் கணக்கெடுத்து முடிக்கல. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறைனா நிறைய சாலைகள் இருக்குது, 3000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர், 3000க்கு மேற்பட்ட ரோடுகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே எடுத்து முழுமையாக கணக்கெடுத்து முடிக்கல. இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். பிறப்பால் யாரும் இங்கு முதலமைச்சராகவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு சினிமா செய்திகளை தான் பார்ப்பதில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். வேலூரில் உள்ள நறுவி மருத்துவமனை சார்பில் நடத்தப்படும் ஹெல்தி இந்தியா ஹாப்பி இந்தியா நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் சினிமா செய்திகளை தான் பார்ப்பதில்லை என கூறினார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாகவும் பிறப்பால் முதலமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசியது குறித்து உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் பிறப்பால் யார் இங்கு முதலமைச்சரானது என கேள்வி எழுப்பினார். மக்கள் வாக்களித்துதான் தற்போதைய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டார் என்றும் இந்த அறிவு கூட அவருக்கு இல்லை என்றும் கடுமையாக சாடினார். கட்டுப்பாடோடு பணியாற்றினால் 200 தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி நிச்சயம் என இருமாப்போடு சொல்வதாக விஜயின் பேச்சுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, வேங்கை வயல் விவகாரத்தை மணிப்பூர் சம்பவங்களோடு விஜய் ஒப்பிட்டது பாஜக மணிப்பூருக்கு நீதி வழங்காமல் இருப்பதை விட மோசமானது என்றார். மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது நியாயமில்லை. திமுக கூட்டணி கட்சிகள் குறித்து தாம் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கனிமொழி கூறியுள்ளார். 2026 திமுக கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆகும் என்று தாவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்தார். கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் மைனஸ் ஆகக்கூடாது, கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் மன்னராட்சி முறை நடப்பதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்த நிலையில் நம் பின்னால் இருந்து கொண்டு நம்மீதே ஒரு கூட்டம் அம்பு எய்வதாக ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறைமுகமாக சாடினார். நாம இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க, நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துட்டு நம்ம மேல அம்பு எழுதிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லி நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு உளறான். மேடையில மைக்கப்பட்டு உளறி கொண்டு இருக்கின்றார்கள். கிளையில உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி என்ன பேசணும் என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுக்கும் சேர்த்தே திமுக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சபையில் பேசும்போது வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என ஆதவ் அர்ஜுனாவின் மன்னராட்சி விமர்சனத்திற்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் முதிர்ச்சியுடன் கருத்து கூற வேண்டும் என்றார். புரிதல் இல்லாம பேசுறதுதான். பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசணும், அடக்கமா பேசணும், என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான். அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு மேல உள்ள போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. அவரவர்கள் இது சரியா அது தவறான சுய பரிசோதனை பண்ணிக்கணும். தேர்தலில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலினை பிறப்பால் பதவிக்கு வந்தவர் என எப்படி கூற முடியும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் வினவியுள்ளார். அவர் பிறப்பால் ஒரு பிறப்பு தான் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது தகுதிங்கிற அடிப்படையில்ங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரா? நான் பார்க்கல. உண்மையாக யாரா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகி வர்றப்ப அவங்கள முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதுல சட்ட ரீதியாக ஜனநாயக நாட்டில் எந்தவித
தடையும் இல்லை. வாரிசுகள் விரும்பி கட்சி பணியாற்றுவதை எப்படி தடுக்க முடியும் என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்று தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், களத்திற்கே வராதவர்கள் திமுக குறித்து விமர்சிப்பதாக காட்டமாக சாடினார். சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும். பிளஸை மைனஸ் ஆக்கும் வல்லமை விஜய் உட்பட யாருக்கும் கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃபிளாப் ஆகலாம். திமுக அரசு ஜனநாயக முறைப்படிதான் ஆட்சி நடத்துவதாகவும் விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாற்ற தாங்கள் கட்சி நடத்தவில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ளாததற்கு கூட்டணி அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கூட்டணி தேர்தல் எல்லாம் தங்களுக்கு 2ஆம் பட்சம்தான் என கூறினார். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாற்ற தாங்கள் கட்சி நடத்தவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சுயமரியாதையை, தன்மானத்தை, கருத்தியலை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் திருமாவளவன் கூறினார். கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாகவே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறினார். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால், தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். வாரிசு அடிப்படையில்தான் MK ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதாகவும் விமர்சித்தார். தனக்கு பின்னால் ஆட்சி தொடர்ந்தால் முதலமைச்சராவதற்கும் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கியிருக்கிறார். அப்படி வாரிசு முறையில் வரக்கூடிய இந்த ஆட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் திரு அர்ஜுனாவும் சொல்லியிருக்கிறார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு 2000 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும் KP முனுசாமி கவலை தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விசிக தலைமை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவுடனான விசிகாவின் கூட்டணியை பாதிக்கும் வகையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவதாக தெரிவித்த திருமாவளவன், இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதுவரை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவும் விசிக தலைமை சார்பில் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அம்பேத்கரை தன்வயப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பலர் முனைப்பு காட்டுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP ரவிக்குமார் விமர்சித்துள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரை தாங்களும் அகவயப்படுத்திக் கொள்ளலாம், தன்வயப்படுத்திக் கொள்ளலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்ற முனைப்பு இன்று பல இடங்களிலும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
விசிகவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து திருமாவளவன் தவறிழைத்து விட்டார் என்று திரைப்பட இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், மன்னராட்சி முறை தொடர்கிறது என்றால் எதற்கு 2026 தேர்தல் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்த சீனியர் மினிஸ்டர்லாம் இருக்கும் பொழுது இவரை தேர்ந்தெடுத்தார். அது அந்த கட்சி தானே கவலைப்படணும். அந்த கட்சியில் இப்படி உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்காக கோவப்பட்டு யாராவது கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்களா? மூத்த தலைவர்கள் யாராவது கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? அப்படி எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் மீண்டும் மீண்டும் மன்னராட்சின்னு சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? அது ஒரு தவறான மூலச்சேவை. இது ஒருவேளை மன்னராட்சியாக இருக்குமானால் 2026 எதுக்கு சட்டம் திரும்ப தேர்தல் வருது? எதுக்கு தேர்தல் வரப்போகுது? இது மன்னராட்சினா தொடர்ச்சியாக அவங்களே இருப்பாங்களே. அப்படி இல்லை, மரபை மீறிய செயல்கள் எதுவும் நடைபெறலை. செல்வந்தர்களின் திடீர் அரசியல் வருகையால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்றும் அமீர் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆனதே தப்புன்னு நான் சொல்றேன். அண்ணன் திருமா அதில் தவறிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவதாகவும் அமீர் கூறினார். வந்தே பாரத் ரயிலின் கதவு திறக்காததால் திண்டுக்கல்லில் பயணிகள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற வந்தே பாரத் ரயிலின் 2 பெட்டிகளில் கதவுகள் திண்டுக்கல்லில் திறக்காததால் 15 பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். நேற்று இயக்கப்பட்ட சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையம் அடைந்ததும் 2 பெட்டிகளின் கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை. கதவுகள் திறக்கப்படாததால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்பட்டதும் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். இதையடுத்து அங்கு சென்ற டிக்கெட் பரிசோதகர் அடுத்த ரயில் நிலையமான கொடைரோடு ரயில் நிலையத்தில் இறக்கி விடுவதாக தெரிவித்தார். கொடைரோடு ரயில் நிலையத்தில் இறங்கிய பயணிகளை தூத்துக்குடியிலிருந்து மைசூர் சென்ற விரைவு ரயில் மூலம் ரயில்வே அதிகாரிகள் திண்டுக்கல்லுக்கு அனுப்பி வைத்தனர். வந்தே பாரத் ரயிலின் 2 பெட்டிகளின் கதவுகள் திறக்கப்படாததால் 15 பயணிகள் தேவையற்ற அலைக்கழிப்புக்கு ஆளாகினர். கடலூரில் வெள்ள நிவாரண நிதி விநியோகம் தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நியாய விலைக் கடைகள் மூலம் 2000 ரூபாய் மற்றும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி கடலூரில் நியாய விலைக் கடை பணியாளர்கள் அதற்கான டோக்கன்களை பயனாளர்களுக்கு வீடு வீடாக சென்று விநியோகித்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. அரிசி, பருப்பு, காசு 2000 அதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்கள் நிலம்லாம் போயிடுச்சு, முக்கால்வாசி முழுசுமே போயிடுச்சு. நிலம் இல்லாமல் நாங்கள் இப்போ தவிக்கிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல நல்ல உதவி செய்யணும். இப்போ 2000 கொடுத்துருக்காங்க. இன்னமும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் நல்லது. எங்களுக்கு ரோடு வரணும் மெயினா. கடலூர் மாவட்டம் முழுவதும் 1,95,000 பயனாளர்களுக்கு நிவாரண நிதி மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 4ஆம் நாள் விழாவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பக்தர்கள் வெள்ளத்துக்கிடையே மாட வீதிகளில் வலம் வந்தனர். முன்னதாக திருக்கல்யாண மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு நறுமண திரவியங்களால் அர்ச்சனையும் ஆராதனையும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வெள்ளி கற்பக விருட்ச வாகனத்திலும், பராசக்தி அம்மன் காமதேனு வாகனத்திலும், விநாயகர் எலி வாகனத்திலும், முருகன் மயில் வாகனத்திலும் எழுந்தருளினர். பஞ்சமூர்த்திகள் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்ததை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்குளிர தரிசித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மண்டபத்தை சேர்ந்த 8 மீனவர்களை 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கடல் பகுதியிலிருந்து மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசை படகுகளுடன் 8 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். பிறகு கைதான மீனவர்களை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றது. இதனை கண்டித்து நேற்று ராமேஸ்வர மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மேலும் 8 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது மீனவர்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜனவரி 17 வரையிலான முன்பதிவு முடிந்துள்ளதால் ஸ்பாட் புக்கிங் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவு ஜனவரி 17ஆம் தேதி வரை நிறைவடைந்தது. சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முன்பதிவு செய்யப்பட்டவர்களின் டிக்கெட்டுகள் சோதனை செய்யப்பட்ட பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள பம்பா, நிலக்கல், எருமேலி ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆன்லைன் பதிவு மூலம் நாள்தோறும் 70,000 பக்தர்கள் அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர். இதேபோல் ஸ்பாட் புக்கிங் மூலம் 15,000 பேர் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி வரையிலான ஆன்லைன் முன்பதிவு நிறைவடைந்துள்ளது. இதனால் ஸ்பாட் புக்கிங் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்வதற்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலையாள நடிகர் திலீப் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்தது தொடர்பாக அதிகாரிகளிடம் தேவசம் போர்டு விளக்கம் கேட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை சபரிமலை கோயில் நடை அடைக்கும் முன்னதாக நடிகர் திலீப் முன்வரிசையில் நெடுநேரம் நின்று சாமி தரிசனம் செய்தார். ஹரிவராசனம் பாடல் பாடி நடை அடைக்கும் வரை அவர் அங்கேயே நின்று சாமி தரிசனம் செய்ததாக புகைப்படங்கள் வெளியாகின. இந்த சம்பவம் குறித்து தாமாக விசாரணை நடத்திய கேரள உயர்நீதிமன்றம் திலீப்புக்கு அனுமதி அளித்ததன் மூலம் நீண்ட தூரம் நடந்து வந்த பக்தர்களுக்கு இடையூறாக இருக்காதா என கேள்வி எழுப்பியது. சில பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் விஐபி வரிசையில் சென்ற நடிகர் திலீப் நீண்ட நேரம் சாமி தரிசனம் செய்தது எப்படி என்று அதிகாரிகளிடம் தேவசம் போர்டு விளக்கம் கேட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விதிமீறலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை உருவாக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வணிகத்தில் அமெரிக்க டாலரை தவிர்த்து புதிய கரன்சியை உருவாக்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு முடிவு செய்தது. அமெரிக்காவின் அடுத்த அதிபராக உள்ள டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸ் கரன்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். புதிய கரன்சியை பயன்படுத்தினால் அந்த நாடுகள் மீது 100 விழுக்காடு கூடுதல் வரி விதிக்கப்படும் என டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் கத்தாரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவுடன் இந்தியாவுக்கு மிக நெருக்கமான உறவு உள்ளது என்றார். அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் எந்த முயற்சியையும் இந்தியா எடுக்கவில்லை என்றும் டாலருக்கு போட்டியாக கரன்சியை பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கவில்லை எனவும் தெரிவித்தார். ட்ரம்ப் கடந்த முறை ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான நட்புறவு வலுப்பட்டதாகவும் சில வணிகம் சார்ந்த பிரச்சனை இருந்தது உண்மைதான் எனவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான அடிலைடு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான 5 போட்டிகளை கொண்ட தொடரின் முதல் டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்நிலையில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறும் 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 180 ரன்களில் சுருண்டது. ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்கள் என்ற நிலையில் 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மார்ஷ் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த போதும் லபுசேன் அரை சதம் அடித்தார். மறுமுனையில் டிராவிஸ் ஹெட் 141 பந்துகளில் 140 ரன்கள் விளாசினார். ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 337 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் பும்ரா, சிராஜ் தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. KL ராகுல் 7 ரன்களிலும், ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும், விராட் கோலி 11 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சற்று நிலைத்தாடிய சுப்மன் கில் 28 ரன்களில் பவிலியன் திரும்பினார். கேப்டன் ரோஹித் சர்மா 6 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்கள் எடுத்திருந்தது. திருவண்ணாமலை தீப திருவிழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வரும் வியாழக்கிழமை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா மற்றும் அடுத்த நாளான 14ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலம் நடைபெற உள்ளது. இதற்காக 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னையில் இருந்தும், தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இருந்தும், பெங்களூருவில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அந்த நாட்களில் 4089 பேருந்துகள் மூலம் 10,110 நடைகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து கிரிவல பாதையை இணைக்கும் வகையில் 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லாமல் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பள்ளிகளுக்கு 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாநகராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் 156 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மட்டும் தீப திருவிழாவை ஒட்டி விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை விடுமுறை எனவும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்காக லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு பணியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 16,000 காவலர்கள் திருவண்ணாமலைக்கு வரவழைக்கப்பட உள்ளனர். இந்த காவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக 156 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் கிடந்த 1,84,000 ரூபாயை உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய சிறுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வெள்ளிக்கிழமை இரவு தேவக்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தனது மகள் நிஷாந்தினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ராம்நகரிலிருந்து தேவக்கோட்டைக்கு செல்லும் சாலையில் பை ஒன்று கிடப்பதைக் கண்ட சிறுமி நிஷாந்தினி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். உடனடியாக பையை எடுத்து பார்த்தபோது அதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருப்பது தெரியவந்தது. காவல்துறையிடம் ஒப்படைத்து விடலாம் என்று சிறுமி கூறியதை அடுத்து தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் எண்ணி பார்க்கையில் 1,84,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கள்ளக்குடியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பணம் என்றும் தெரியவந்தது. உடனடியாக அவரை வரவழைத்து டிஎஸ்பி முன்னிலையில் 1,84,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்க நினைத்த அந்த நல்ல உள்ளத்தை அடைத்து டிஎஸ்பி வெகுவாக பாராட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயிலில் குத்துவிளக்கு திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இவர் சாமியாரிடம் வரம் கேட்பதாக நினைத்துவிட வேண்டாம். பயபக்தியோடு அம்மனை தரிசித்துவிட்டு கோயில் குத்துவிளக்கை திருடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே புத்தன் சந்தை பகுதியில் உள்ள அம்மன் கோயிலில் குத்துவிளக்கு மற்றும் சிசிடிவி கேமராக்கள் திருடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை காலை 2 நபர்கள் கோயிலில் திருடிய பொருட்களை செம்மங்காளை பகுதியில் விற்பனைக்கு கொண்டு சென்ற போது அவர்களை மக்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். இதில் அம்மன் கோயிலில் திருடிய திருட்டு பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தது உறுதியானது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கோயிலுக்குள் நுழைந்து பொருட்களை திருடியது மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் திருடிய பொருட்களை விற்பனை செய்ய தனது நண்பரான நடராஜன் என்பவரை அழைத்துக் கொண்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கோயில் பொருட்களை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் ஆற்றங்கரையோர கண்மாயின் தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு ஆற்று நீர் சீறி பாய்ந்த காட்சிதான் இது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரமனூர் மற்றும் பழையனூர் பகுதிகளில் 4,500 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்புவனம் வைகை ஆற்றில் உள்ள மதகு மூலம் பிரமனூர் கண்மாய்க்கு நீர் திறக்கப்பட்ட நிலையில் கண்மாயின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் கரையோரத்தில் இருந்த 4 வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் அருகே உள்ள கூடத்தில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் மாற்று இடம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லஞ்ச புகாரில் சிக்கிய உதகை நகராட்சியின் முன்னாள் ஆணையர் ஜஹாங்கீர் பாஷாவை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். உதகை நகராட்சி ஆணையராக இருந்தவர் ஜஹாங்கீர் பாஷா. இவர் பணியில் இருந்தபோது கடந்த 9ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையில் 11,70,000 ரூபாய் பணத்துடன் அவர் சிக்கினார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அடுத்த சில நாட்களில் அவர் நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டார். இதற்கு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். லஞ்ச புகாரில் கையும் களவுமாக சிக்கிய அரசு அதிகாரிக்கு வெறும் பணியிட மாற்றம் மட்டும்தான் தண்டனையா என்று பல அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் ஜஹாங்கீர் பாஷாவை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாக ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் நிதி நிறுவன ஊழியர்களை பெண் மிரட்டிய வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது.
அடிப்பீங்களா நீங்க கார? ஏங்க காரை யாருங்க அடிச்சா? ஏங்க காரை எடுத்துட்டு வெள்ளலூரைச் சேர்ந்த மணிகண்டன் தர்ஷனா தம்பதி மாதத்தவணை கட்டவில்லை என கூறி அவரது காரை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பறிமுதல் செய்ய சென்றதாக தெரிகிறது. அப்போது தர்ஷனா தனது நாயை விட்டு கடிக்க வைத்து விடுவதாக தனியார் ஊழியர்களை மிரட்டியதாக எழுந்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்களை மிரட்டிய வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகத்துடன் நடந்து கொண்டதோடு தனது மனைவியை தாக்கியதாகவும் ஒரு தலைபட்சமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மணிகண்டன் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. அதில் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் 1,28,373 நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6,640 நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கூறியுள்ளது. தண்ணீர் கேட்பது போல் நடித்து லாவகமாக 60,000 ரூபாயை ஒருவர் திருடிச் சென்ற அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. கோவை சூலூர் அருகே பட்டணம் பகுதியில் செல்போன் கடையில் பொருள் வாங்குவது போல் நடித்த திருடன் செல்போனில் பேசிக்கொண்டே ஊழியரிடம் தண்ணீர் கேட்டார். அப்போது பெண் ஊழியர் தண்ணீர் எடுக்கச் சென்ற அதே வேளையில் சட்டென்று ஓடிச் சென்று கல்லாவை திறந்து 60,000 ரூபாயை திருடி வைத்துக் கொண்டார். பிறகு தண்ணீர் பாட்டிலுடன் வந்த ஊழியரிடம் தனக்கு டம்ளரில் தான் தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட அந்த திருடன் மீண்டும் பெண் ஊழியர் உள்ளே சென்றபோது ஒரே அடியாக ஓட்டம் பிடித்தார். டம்ளரில் தண்ணீர் கேட்ட நபர் காணவில்லை என சுதாரித்த பெண் ஊழியர் கல்லாப்பட்டியை திறந்து பார்த்தபொழுது 60,000 ரூபாயுடன் திருடன் எஸ்கேப் ஆகியிருப்பது தெரிய வந்தது. மகாதீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலை மலை மீது பக்தர்களை அனுமதிக்கலாமா என வல்லுநர் குழு ஆய்வு செய்து வருகிறது. நிலச்சரிவால் சேதமடைந்த திருவண்ணாமலை தீபமலையில் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை கோயிலின் பின்புறம் உள்ள 2,668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. அப்போது 2,500 பேர் மலை மீது ஏறிச் சென்று தீபத்தை தரிசிக்க அனுமதி வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அண்மையில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழையால் தீபமலையில் மண்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்த ஆண்டு மகாதீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று ஆய்வு செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் இன்று காலை மலை மீது ஏறி ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளனர். முன்னதாக ஆய்வுக் குழுவினரை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழி அனுப்பி வைத்தார். வழக்கமாக இந்த குழு செல்வது தீப திருவிழா அன்று 2000 நபர்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பக்தர்களுடைய பாதுகாப்பை கருதி ஆய்வினை மேற்கொண்ட பிறகுதான் அதிலுடைய நடவடிக்கை எடுப்பார்கள். தொழில்நுட்ப குழுவினருக்கு உதவியாக மருத்துவ குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பசுபதி கோயில் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் தனியார் சிற்றுந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். ஐயம்பேட்டை பகுதியில் சிற்றுந்தை நிறுத்திவிட்டு அப்பகுதியில் இருந்த கடையில் நடத்துனர் ரவியுடன் டீ குடித்துள்ளார். அப்போது முகமூடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் சிவாவை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டினர்.
பட்டப்பகலில் சாலையின் நடுவே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த இந்த கொடூர சம்பவத்தை கண்ட மக்கள் உறைந்து போயினர். ஓட்டுநர் சிவாவை கண்மூடித்தனமாக வெட்டிய 3 பேரும் தப்பி ஓடினர். இந்த கொடூர தாக்குதலில் சிவா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சிவாவின் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய கோரி தஞ்சை கும்பகோணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேர்வுகளின் விடை குறிப்புகளை வெளியிடும் விவகாரத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிடும் முன்பாகவே தேர்வுக்கான விடை குறிப்பை வெளியிட வேண்டும் என டிஎன்பிஎஸ்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குரூப் 4 போல ஒரே தேர்வு மூலம் பணி நியமனம் செய்யப்படும் தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளை தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிட்ட பின்னர் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு வருகிறது. இதனால் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிடும் முன்பாகவே விடை குறிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு விசாரித்தது. அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம், நீதித்துறை ஆகியவை நடத்தும் தேர்வுகளின் விடை குறிப்புகள் முடிவுகளை வெளியிடும் முன்பாகவே வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், இனிவரும் காலங்களில் இறுதி முடிவுகளை வெளியிடும் முன்பாகவே தேர்வுக்கான விடை குறிப்பை வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டனர். இந்த ஆணை ஒரே தேர்வு மூலம் பணி நியமனம் நடைபெறும் குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் 2 கட்டங்களாக நடைபெறும் தேர்வுகளுக்கு பொருந்தாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பது ஃபெஞ்சல் புயல் பாதிப்பிற்கானது அல்ல என்றும் வழக்கமாக வழங்கும் மாநில பேரிடர் நிதி என்றும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனே வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது தொடர்பாக விருதுநகரில் விளக்கமளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மத்திய அரசின் இந்த நிதி ஃபெஞ்சல் புயல் பாதிப்புக்கானது அல்ல என்று கூறினார். நாம் கேட்டிருப்பது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு உரிய நிதி வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 944.8 கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பது. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலான நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். முல்லைப்பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். 3 நாட்களுக்கு முன்பு முல்லைப்பெரியாறு அணையில் வழக்கமான மராமத்து பணிக்காக தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை 2 லாரிகளில் கொண்டு சென்றபோது அவர்களை கேரள வனத்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து தங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை என கேரள அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கேரள அரசை எதிர்த்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை தமிழ்நாடு காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முல்லைப்பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல தேவையான அனுமதி பெறாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசின் தவறுகளை கேள்வி எழுப்புபவர்கள் மீது வழக்கு தொடருவோம் என்று மிரட்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உருட்டல் மிரட்டலுக்கு பாஜக பயப்படாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படியே அதானி நிறுவனத்திற்கு 568 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தியதாக கூறும் அமைச்சர் செந்தில் பாலாஜி, 2019 ஆண்டு மேல்முறையீட்டு ஆணையத்தின் இதே உத்தரவை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2021 ஆண்டு நிராகரித்ததை மறுத்துவிட்டதாக சாடியுள்ளார். அதானி நிறுவனத்தின்
அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்த பிரச்சினை தொடர்பாக 544 கோடி ரூபாயை ஒருமுறை வருவாயாகவும் 205 கோடி ரூபாயை தாமத கட்டணமுமாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து பெற்றதாக கூறப்பட்டிருப்பதை அமைச்சர் மறைக்க முயற்சிக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி நிறுவனத்திடம் தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட விலையான 7 ரூபாய் 1 பைசா விலையிலேயே மின்சாரம் வாங்கிக் கொண்டு அதற்காக கடந்த நிதியாண்டில் 99 கோடி ரூபாய் கூடுதல் கட்டணம் பெற்றிருப்பதாக அதானி நிறுவனமே கூறியிருக்கும் போது எந்த அடிப்படையில் 5 ரூபாய் 10 பைசாவிற்கு 1 யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிடுகிறார் என்றும் அண்ணாமலை வினவியுள்ளார். திருமலை திருப்பதியில்தான் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த கார் தீப்பற்றி எரிந்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் காரில் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றனர். பாலாஜி பேருந்து நிறுத்தம் அருகே கார் பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்தியிருந்தனர். எதிர்பாராத வகையில் கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தில் மளமளவென தீ பரவியதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் கார் முற்றிலும் எரிந்ததால் எலும்புக்கூடாக காட்சியளித்தது. காரின் என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட மின்பழுது காரணமாக தீ விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மிரட்டி பணிய வைக்க முயற்சி நடப்பதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டத்தை எதிர்த்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அரசு அறிவித்த அனைத்து சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு வழங்க உத்தரவிட்டது. இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமார், காவல்துறையினர் உட்பட 100 பேருடன் சென்று அதிகாரிகள் மக்களை பதற்றத்தில் உள்ளாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். உடனடியாக இப்படி தீர்ப்பு வந்துருச்சு, யாரெல்லாம் கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறீங்க இப்படிங்கிற ஒரு நெருக்கடி. இது இயல்பாக இருந்த ஒரு ஊர்ல ஒரு பெரிய பதட்டத்தை இப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. இதனை அடுத்து பேசிய வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான ஹென்றி திபேன் சீராய்வு மனு தாக்கல் செய்ய அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். 2 கிராமங்களுக்கு அவங்களால் போக கூட முடியல என்று கூறுகிறார்கள். ஆகவே தயவு செய்து இதை கைவிடுங்கள். இந்த அதிகாரிகளுடைய போக்கை கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசிற்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதுவரை அம்மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதுரை அருகே 45 அடியாக உயர்த்தப்பட்ட விசிக கொடிக்கம்பம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முதலில் அனுமதி மறுத்த மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவு அனுமதி அளித்தது. வெளிச்சநத்தம் கிராமத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 25 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதில் கட்சித் தலைவர் திருமாவளவன் கொடியேற்றி வைத்திருந்தார். அந்த கொடிக்கம்பம் புதுப்பிக்கப்பட்டு 45 அடி உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதில் இன்று திருமாவளவன் கொடியேற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உரிய முன்னனுமதி பெறாமல் கொடிக்கம்பத்தின் உயரத்தை 45 அடியாக உயர்த்தியதால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. மேலும் கொடிக்கம்பத்தின் அளவை குறைக்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கட்சி கொடிக்கம்பத்தின் உயரத்தை குறைக்க முடியாது என கூறி 20க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொடிக்கம்பத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நேற்றிரவு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. சென்னை ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் சாலை பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்ட போது அங்கு வசிப்பவர்களின் அழுகுரல் காட்சிகளே இவை. சென்னையை அடுத்த பெருங்களத்தூரிலிருந்து நெடுங்குன்றம் வழியாக வேளச்சேரி சாலைக்கு கிழக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெறும் சூழலில் ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி செல்லும் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளை பொக்லைன் இயந்திரம் மூலமாக அதிகாரிகள் அகற்றினர். அப்போது வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கமளித்த நிலையில் மாற்று இடத்திற்கான அரசு கணக்கீட்டில் தங்களது பெயர்கள் விடுபட்டதாக கூறி பெண்கள் கண்ணீர் சிந்தினர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் புத்தகங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் புத்தகங்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெஞ்சல் புயலால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்ததாகவும் இந்த மாவட்டங்களில் ஏராளமான மாணவர்கள் பாடப்புத்தகங்களை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கடலூர், பண்ருட்டி, அண்ணா கிராமம் பகுதிகளில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், புத்தகப்பை மற்றும் சீருடை ஆகியவை குறித்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தது. அதன்படி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை மொத்தமாக தமிழ் வழியில் படிக்கும் 2430 மாணவர்களுக்கும், ஆங்கில வழியில் படிக்கும் 1328 மாணவர்களுக்கும் புத்தகங்கள் தேவைப்படுவது தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் படிக்கும் 1017 மாணவர்களுக்கும், ஆங்கில வழியில் படிக்கும் 537 மாணவர்களுக்கும் புத்தகங்கள் தேவை இருப்பது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு புதிய புத்தகங்கள் மற்றும் புத்தகப்பை ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதேபோன்று மற்ற மாவட்டங்களுக்கும் கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் திங்கட்கிழமை முதல் புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை பிபிகுளம் கண்மாய் முல்லை நகர் பகுதியில் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களுக்கு ஆதரவாக பேரணி செல்ல முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மதுரை முல்லை நகர் பகுதியில் அதிக அளவு ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் 60 ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளின் வாசலிலும் தெருக்களிலும் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் பேரணி செல்ல திட்டமிட்டனர். பேரணிக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில்களில் ஞாயிற்றுக்கிழமைக்கான கால அட்டவணை இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மாற்றம் செய்தபடி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரம் முதல் பிராட்வே வரை 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை 5 பேருந்துகளும், கூடுவாஞ்சேரி முதல் தியாகராய நகர் வரை 5 பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளன. மேலும் பயணிகளின் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ள மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர், முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகளின் இயக்கத்தை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாவிகாஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. அந்த கூட்டணியில் போட்டியிட்ட அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்த மிலிந்த் நர்வேகர் பாபர் மசூதியை இடித்தவர்களை வாழ்த்தும் விதமாக நாளிதழில் விளம்பரம் வெளியிட்டார். இது மகாவிகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காரணத்தை முன்வைத்து மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து விலகுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் உள்ளவர்கள் பாபர் மசூதி இடிப்பு குறித்து இவ்வாறு பேசினால் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் என்று மகாராஷ்டிரா மாநில சமாஜ்வாதி கட்சி தலைவர் அபு அஸ்மி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மாநிலத்தில் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்து சமாஜ்வாதி விலகுவது கவனிக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகவுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஷமி அதன் பிறகு இந்திய அணிக்காக விளையாடாமல் இருந்து வந்தார். இந்த நிலையில் காயத்திலிருந்து குணமடைந்து ரஞ்சி மற்றும் சையத் முஷ்டாக் அலி கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் அவர் விளையாடி வருகிறார். சையத் முஷ்டாக் அலி கிரிக்கெட் போட்டி தொடர் முடிந்ததும் ஷமி ஆஸ்திரேலியா செல்ல இருப்பதாகவும், தேசிய கிரிக்கெட் அகாடமி ஒப்புதல் கிடைத்ததும் ஷமி ஆஸ்திரேலியா செல்வார் எனவும் தகவல் வெளியாகவுள்ளது.
ஷமி பயன்படுத்தி வரும் கிரிக்கெட் கேட் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு 2வது டெஸ்ட் போட்டியின் போது காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஷமி விரைவாக இந்திய அணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற அதிக நன்கொடை அளித்தவர்கள் பட்டியலில் தொழிலதிபர் ஈலான் மஸ்க் முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் அபார வெற்றி பெற்றார். டிரம்ப் வெற்றிக்காக உலக பணக்காரரான ஈலான் மஸ்க் தீவிர பரப்புரை மேற்கொண்டதுடன் தேர்தல் செலவுக்காக பெரும் நிதியை வாரிக் கொடுத்தார். இந்நிலையில் டிரம்புக்கு ஆதரவாக தேர்தல் நிதி அளித்தவர்கள் விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி டிரம்புக்காக 2286 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக ஈலான் மஸ்க் வழங்கியிருக்கிறார். கடந்த தேர்தலில் டிரம்புக்காக அதிக நிதி கொடுத்தவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருந்த டிம் மெலன் இந்த முறை சுமார் 1700 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கி 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அமெரிக்க தேர்தலில் தனிநபர் நன்கொடையை பொறுத்தவரை கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஈலான் மஸ்க் செலவழித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரது நிதி உதவியே அமெரிக்க அரசின் திறன் துறையின் தலைமை பொறுப்பை அவருக்கு பெற்று தந்ததாக பேச்சு எழுந்துள்ளது. ஒரு போன் ஒன்று வந்துச்சு, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இந்த நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க, அடிச்சாங்க. சென்னை ராமாபுரம் அம்மா உணவகத்தில் பெண் ஊழியர் மீதான தாக்குதலை கண்டித்து சக ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ராமாபுரம் அம்மா உணவகத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களில் அதிமுக, திமுகவை சேர்ந்தவர்கள் இருதரப்பாக பிரிந்து பிரச்சினையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டுள்ளனர். அதில் அதிமுகவை சேர்ந்த வரதாவுக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக ஊழியர்கள் வரதாவை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திமுகவை சேர்ந்த பூங்கொடி, முருகம்மாள் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த அதிமுகவினர் அம்மா உணவக வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பான வழக்குகளை CBIக்கு மாற்ற கோரிய மனு மீது தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வந்த மிரட்டல் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான விசாரணையை CBIக்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 2006ஆம் ஆண்டில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் தனக்கும் தனது வீட்டிற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு திரும்பப் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருவது குறித்து 20 புகார்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று மனுவில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் மனு தொடர்பாக தமிழ்நாடு அரசு, காவல்துறை மற்றும் CBI ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை ஜனவரி 3ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.